இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதரிகளே, அனைவருக்கும் இயேசுவின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஆசிகளும். அன்பானவர்களே, கடவுளின் நிபந்தனையற்ற அன்பை இன்றைய வாசகங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. தாயைப் போல உணவு ஊட்டி, தந்தையைப் போல கையிலேந்தி நடை பயிற்றுவித்து பராமரிக்கும் பெற்றோரின் தூய அன்பாக கடவுளின் அன்பும் இரக்கமும் செயல்படுகின்றன என முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. மறுதளித்தாலும் மறவாமல் அன்பு செய்யும் கருணை மனம் வெளிப்படுகின்றது. கொடையாக பெற்றுக்கொண்ட கடவுளின் நிபந்தனையற்ற அன்பை பலன் எதிர்பாராமல் கொடையாகவே வழங்க நற்செய்தியில் இயேசுவும் சீடர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். இயேசு சீடர்களை நற்செய்தியை அறிவியுங்கள் என்று மட்டும் கூறவில்லை, மாறாக நற்செய்தியாகவே மாறுங்கள் என்றும் கூறுகிறார். இந்த பணி இன்றும் தொடர வேண்டிய பணி. நற்செய்தி என்பது பலருக்கும் கசப்பான செய்தியாக இருக்கிறது. இன்றைய நுகர்வு கலாச்சார வாழ்வில் விண்ணரசின் மதிப்பீடுகளை விட உலக இன்பங்களின் கவர்ச்சி பெரிதாக தோன்றுகிறது. எனவே பலருக்கும் இறை வார்த்தையும் நற்செய்தி அறிவிப்பும் தேவையற்றவையாக மாறிவிட்டன. இந்த சூழலிலும் இயேசு நம்மை நற்செய்தி பறைசாற்ற அழைக்கிறார். குறிப்பாக நாம் சந்திக்கின்ற அனைவருக்கும் இறைவனின் அமைதியை, ஆசியை, சமாதானத்தை, அன்பை அறிவிக்கவும் வாழ்த்தவும் இன்றைய நற்செய்தி வழியாக அறைகூவல் விடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் காலையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆசியை, வணக்கத்தை, அமைதியை ஆசி மொழியாக சொன்னால் என்ன? அது ஒரு நற்செய்தி அறிவிப்பு அன்றோ? பிறர் செவிமடுத்தாலும் இல்லாவிட்டாலும் பிறரை வாழ்த்துவோம். அந்த வாழ்த்துக்கும் ஆசிக்கும் அவர்கள் தகுதி உடையவர்களாய் இருந்தால் அது அவர்களிடம் தங்கும். இல்லாவிட்டால் நம்மிடமே திரும்பி வரட்டும். நாம் செய்ய வேண்டியது எல்லாம் எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவரையும் வாழ்த்துவோம், அனைவருக்கும் அன்பை வழங்குவோம். கிறிஸ்தவ வாழ்வுக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் நிபந்தனை இல்லாமல் இறை திருவுளம் நிறைவேற்ற முற்படுவோம். அமைதியிலே மன நிறைவு காண்போம். ஜெபம். ஆசிகளின் நாயகனே இயேசுவே, இந்த நாளில் நான் சந்திக்கின்ற அனைவருக்கும் உமது ஆசியை, அன்பை, அமைதியை வழங்கியருளும். நான் எந்த பாகுபாடுமின்றி அனைவரையும் வாழ்த்தவும் அமைதி வழங்கவும் என்னை தூய்மைப்படுத்தியருளும். நான் இன்று முழுவதும் உமது அமைதியின் கருவியாய் செயல்படுவேனாக. ஆமீன்.